வீக் டேஸில் என்ன பண்ணோன்னு பார்க்கலாம். அப்போது அப்பா அக்கா பொண்ணு வந்திருந்தாங்க. வந்து 3 டேஸ் ஆச்சு. குழந்தைங்கள எங்கேயுமே வெளியே கூட்டிகிட்டு போக முடியலை. நாளைக்கு மார்னிங் 8 o'clock அவங்களுக்கு ட்ரெயினுங்கிறனால இன்றைக்கி ஈவினிங் வெளியே போகலான்னு கிளம்பிட்டோம். அப்பா வரலன்னு சொல்லிட்டாரு. குழந்தைங்க நாங்கள் மட்டும் கிளம்பியாச்சு. வெளியே ஷாப்பிங் போகிறோன்னு சொன்னதும் 2 பேரும் மதியத்துலேருந்து லிஸ்ட் எழுதுகிறாங்க. ஷாப்பிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. நம்ம குட்டி பாப்பாவுக்கு வெளியே போனால் ஜாலியாக வேடிக்கை பார்ப்பாங்க. எல்லாம் 1 hour தான், அதுக்கு மேலே அழுக மாட்டாங்க. ஆனால் டயர்ட் ஆகிடுவாங்க. அதனாலேயே மோஸ்ட்லி வெளியே போக மாட்டோம். போனாலும் 1 hourக்குள்ளே வந்துடணும். தம்பி அவங்க அன்னைக்கு ஸ்கூல் லீவ் போட்டதுனால அன்னைக்கான ஹோம்ஒர்க் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட கால் பண்ணி கேட்டுட்டு அன்னைக்கான ஹோம்ஒர்க்கையும் பண்ணிகிட்டு இருந்தார். ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு வந்துட்டு சப்பாத்தி மஷ்ரூம் பட்டர் மசாலா செய்யலான்னு செஞ்சிட்ருந்தேன். சப்பாத்தி மாதிரி செய்யாமல் ஃபுல்கா மாதிரி செஞ்சால் எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும். அப்பாவும் இது வரைக்கும் ஃபுல்கா சாப்பிட்டதில்லை. அதனால் அன்றைக்கி அதுதான் செஞ்சுருந்தேன். ஃபுல்கானா ஒன்றும் இல்லைங்க, பூரிக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு எண்ணெய் சேர்க்காமல் பூரிக்கு தேய்க்கிற மாதிரி நல்லா திக்காக தேய்ச்சிக்கணும். அப்புறம் தோசை தவா நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் தேய்ச்சதை அதுக்கு அது போட்டு ஒரு 2 to 3 minutes மட்டும் ஜஸ்ட்டு திருப்பி போடணும். சப்பாத்தி மாதிரி சுடாமல் நல்லா கொஞ்சம் உப்பி வர ஆரம்பித்ததும் எடுத்து டைரெக்டாக அடுப்பு மேலே 2 சைடும் திருப்பி வைக்கணும். வீடியோவில் நான் பண்ணுற மாதிரி வச்சோன்னா நல்லா புஷ்ஷுன்னு வரும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம தேவைப்பட்டால் பட்டர் தடவிக்கலாம், நெய் அந்த மாதிரி எதையாவது தடவிக்கலாம். இல்லைன்னா அப்படியே ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சா நல்லா ரொம்ப நேரத்துக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். எங்கேயாவது இப்போ நம்ம வெளியே போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போனால் நல்லாவே சாஃப்டாக இருக்கும். எங்களுக்கு சப்பாத்தியை விட இதுதான் ரொம்ப பிடிக்கும். ஹெல்த்தியும் கூட, ஏன்னா நிறையா ஆயில் சேர்க்காமல் செஞ்சோன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால ஹஸ்பண்ட் இதுதான் அடிக்கடி கேட்பார். எங்களுக்கு இந்த மாதிரி சப்பாத்தி ஃபுல்கா அந்த மாதிரி டிஷ்ஷு அந்த மாதிரிக்கெல்லாம் தொட்டுக்கிறதுக்கு நல்லா கிரேவி மாதிரி இருந்தால் ரொம்ப பிடிக்கும். சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி அந்த மாதிரி. அன்றைக்கி மஷ்ரூம் கிரேவி தான் செஞ்சுருந்தேன். மஷ்ரூம் பட்டர் மசாலா ட்ரை பண்ணியிருந்தேன், நல்லா இருந்துச்சு. அன்றைக்கி டின்னர் சூப்பராக இருந்தது. அப்பாவும் நல்லா சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் கிச்சனையும் எல்லாம் ஒதுக்கிட்டு நீட்டாக எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அடுத்த நாளுக்கு நட்ஸுங்கெல்லாம் கொஞ்சம் ஊற வச்சுருந்தேன். இந்த ஷேக் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்குங்க. சில பேர் இது பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்குவாங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டும் எடுத்துக்குவோம். இது குடிச்சிட்டு ஒரு 1 hourக்கு அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிட்டுக்குவோம். எம்டி ஸ்டொமக் குடித்தோம்னா நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இதோடு நான் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.